அவரு நம்முடைய பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அல்லேலூயா, கோத்திர பிதாக்களாகிய 12 பேருக்கு, அந்த கோத்திரத்திற்கு, அல்லேலூயா, தாவீதுக்கு, அதனுடைய முடிவாக இயேசுவுக்கு, அல்லேலூயா. ஆமாம், அவர் சொன்ன பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு இயேசு எதுக்கு வந்தாரு? இரக்கம் செய்ய வந்தார். என்ன இரக்கம்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது எல்லாம் அவருடைய இரக்கம். அல்லேலூயா. அவர் உனக்கு செய்வேன்னு சொன்ன எல்லாம் அவர் உனக்கு செய்யும் இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த இரக்கத்தை செய்வதற்கு நேரடியா களம் புகுந்து விட்டார். அல்லேலூயா. இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? பரிசுத்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அல்லேலூயா, உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரா? அல்லேலூயா. ஆமாம், அந்த உடன்படிக்கை. அவனை வர சொல்லும் போதே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அந்த ஜாதிகளை நான் ஆசீர்வதிப்பேன். எப்படியா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அந்த ஜாதிகளை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. திரும்ப அவருக்கு சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சமான ஆசீர்வாதமே கிடையாது. தேவன் திட்டமிட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு யார் பொறுப்பு? இயேசு பொறுப்பு. அதுக்காகத்தான் அல்லேலூயா இரக்கத்தை செய்வதற்கும் உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று, தேவனுக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால், ஆதியில இந்த பூமி உண்டான நாள்ல இருந்து சரியா சொல்லணும்னா உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்டட்டுமா? முதல் தீர்க்கதரிசி யாரு? முதல் தீர்க்கதரிசி யாராவது இந்த பக்கம் இருக்கீங்களா? இந்த பக்கம் முன்னணி நிறுவனங்கள். ஆபிரகாமா? அவர் தான் முதல் தீர்க்கதரிசி இல்லையே? அல்லேலூயா. முதல் தீர்க்கதரிசி ஏனோக்கு. அல்லேலூயா. நீங்க யூதாவின் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தீர்க்க தரிசனமாய் தேவன் 1000 பரிசுத்தவான்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் முதல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சொல்லுங்க, ஏனோக்கு. தேவனோடு 300 வருஷம். சொல்லுங்க, தேவனோடு 300 வருஷம். அல்லேலூயா. ஆமா, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னா. அது மட்டும் இல்லை, தேவன் அவனை பிரிய மனதில்லை, விட்டுட்டு போக மனதில்லை. அல்லேலூயா. அவன் மரணத்திற்குள்ள போகும்படி அவருக்கு சித்தம் இல்லை. உங்களை குறித்தும் அவர் மரணத்தை குறித்த சித்தம் அவருக்கு இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை தரும்படி இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஒரேடி எப்படி சொல்லிட்டீங்க? அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனோ மறியாமலும் இருப்பான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆள் இருக்காங்களா? மறியாமலும் இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் இருக்கா? அல்லேலூயா. ஏனோக்கு இன்னும் மறிக்கல. அல்லேலூயா. எலியா
இன்னும் மறிக்கல. அல்லேலூயா. உயிரோட இன்னும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அந்த ஆதி முதற்கொண்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினாலே சொன்னபடி தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இல்ல இப்படி வாசிக்கணும். தாவீதின் வம்சத்துல நமக்கு, அல்லேலூயா சொல்லுங்க, நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்படி இரட்சணிய கொம்பு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்பா, ஏதோ கிறிஸ்மஸ் கூடத்துக்கு வந்துட்டு போகாத. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை விசுவாசித்தாயானால் உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நீ ஒரு காலம் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய சித்தம் அப்படி, தேவனுடைய திட்டமோ அப்படித்தான். ஆமென். ஆமா, அவர் பொறுத்திருந்து இனிமேல் இந்த மனுக்குலத்தை ஆசீர்வதிக்காம நான் இருக்க முடியாது. நீ கிடையாது. சொல்றேங்க, இந்த காலம் கிருபையின் காலம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான். ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்னையிலேருந்து என்ன காலம் ஆரம்பிக்குன்னா ஆசீர்வாதத்தின் காலம். உங்கள் ஃபேமிலியில் பின்னாடி உட்காந்துருக்கிற ஒரு சிலர் மேலே ஆண்டவர் வெரி பர்டிகுலராக சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தில் இனிமேல், சொல்லுங்க, இனிமேல் ஆசீர்வாதத்தின் காலம். ஹல்லேலூயா சொல்லுங்க. வர வர விருத்தியாகும் காலம். ஹல்லேலூயா. பலத்தின் மேல பலன் அடைகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுகிற ஒரு காலம். யார் அதெல்லாம் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? இயேசு பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் சொல்லுங்க, என்னுடைய இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். அதுல உங்களுக்கு ஒரு கலக்கம் இருந்தா இன்னைக்கு அந்த கலக்கத்தை தூக்கி வெளியே போட்டுருங்க. அந்த காரியத்தை, அந்த உடன்படிக்கையை, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி செய்யும்படி தாவீதின் ஊர்ல இரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எது தாவீதின் ஊரு? நான் சொல்றேன், இதுதான் இன்றைக்கு தாவீதின் ஊர். அல்லேலூயா. ஆமா, இதுதான் பெத்லகேம். அல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் சொல்றீங்க? இங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் எங்கே என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் வந்து சும்மா அப்படி வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு துணிமணிலாம் நல்லா இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரட்டுமான்னு சொல்லி அதுக்காக வந்தாருன்னு பார்த்தீங்க? இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நல்லதாக இருக்கு ட்ரெஸ்ஸு. அல்லேலூயா. ஆனால் அவர் சித்தம் என்ன தெரியுமா? அவர் சித்தம் என்ன தெரியுமா? யாராவது இருந்து சொல்ல முடியுமா? அவர் சித்தம் என்ன தெரியுமா? சாலமோனை காட்டிலும் உலகத்தின் தலை சிறந்த ஐஸ்வர்யவானாகிய அந்த சாலமோனை காட்டிலும் நான் உங்களை உடுத்துவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதை நிறைவேற்றத்தான் இயேசு பூமிக்கு வந்தாரு. அதை ஞாபகப்படுத்தி சொன்னாரு. அல்லேலூயா. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் கலர் கலரா விதம் விதமா லட்சக்கணக்கில் உடுத்து வைப்பார் என்றால், அல்லேலூயா, உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஏங்க, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தணும்னா என்ன நடக்கணும்? நான் சொல்றேன், எக்கு தப்பா பணம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க ஸ்தோத்திரம். எக்கு தப்பா பணம் இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் நினைச்ச துணிமணி எல்லாம் வாங்க முடியும். நான் ஒரு ஜவுளி கடைக்கு போயிருந்தேன். நான் நினைச்சேன் புடவைன்னா ஒரு 10,000 வரைக்கும் இருக்கும். 10,000 வரைக்கும் இருக்கும். அங்கே போனோடனே உங்களுக்கு பேசிக் மாடல் வேணுமா இல்லை கொஞ்சம் அப்படி பேசிக் மாடல்லேருந்து எடுத்து போடு. நம்ம எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது. பேசிக் மாடல் என்ன எடுத்து போடும்போதே 16,000 ரூபாய் தான் ஆரம்பம். அல்லேலூயா. நான் என் பர்ஸில் எவ்வளோ ரூபா இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பார்த்துக்கிட்டேன். பர்ஸில் இருக்கிறது, பேங்க்கில் இருக்கிறது, கார்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சரி ரைட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னா ஒன்றுன்னா எடுத்தாங்க. 16,000, 20,000, 22,000, 24,000, 25,000, 26,000. எனக்கு லேசாக சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், 26,000க்கு மேலே போகாமல் இருந்தால் சரிதான் ஆண்டவரே. பாருங்க, அங்கே போய் ஒரு சோத்திரம். அல்லேலூயா. கஞ்சாம்பட்டி தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு நிலைமை அப்படி. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நான் கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு ஒரு சேட்டுக்காரம்மா என்ன செய்யுது, ஒரு சேலையை அப்படின்னு நான் பார்த்தேன். சேட்டுக்காரம்மா எப்படியும் இந்த பனாரஸ் இந்த மாதிரி எடுக்கும். அது கண்டா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ என்னன்னு போய் பார்த்தா அது 1,50,000 லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அல்லேலூயா. அந்த பக்கம் கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த பூமியில் உன்னதமாய் உங்களை உடுத்து வைக்கிற மகா ஐஸ்வர்ய சம்பந்த உங்களுக்குன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறவர் அல்ல, ஏதோ அவர் காசை போட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது இல்லை. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிற அந்த நல்ல தேவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கு தெரியுமா, பணம் கையில் இல்லைன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க எவ்வளவோ வருத்தம் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரட்சணிய கொம்ப அல்லேலூயா தேவன் அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. சரிங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நோ லிமிட்டு. அல்லேலூயா. நோ லிமிட்டு. உனக்கு லிமிட் கிடையாது. உன் ஆசீர்வாதத்துக்கு லிமிட் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம முதிர் வயதிலும் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. சாகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆசீர்வாதம் நிற்காது. அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசு. அல்லேலூயா. உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாடத்துக்கு வந்தீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஐஸ்வர்யமும் கனமும் அல்லேலூயா நான் நிர்ணயித்திருக்கிற அளவுல தான் இருக்கும். உன் மண்டைக்குள்ள நீ நினைச்சிருக்கிற அந்த அளவின்படி இல்லை, என் கையின் அளவின்படி தாராளமா இருக்கிற சகலத்தையும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த சக்தியின்படி. அல்லேலூயா. தேவனுக்கு சக்தி உண்டா? சிலர் ஒரு மாதிரி இருக்கீங்களா என்ன? அல்லேலூயா. தேவனுக்கு அவர் பிறந்தாரா? அந்த பாலகன் பிறந்துட்டாரா? பார்க்கலாம். ஏசாயா 9. அல்லேலூயா. யார் பிறந்திருக்கான்னு பாருங்க. சாதாரணமா ஒரு ஏதோ பிள்ளைக்கு பார்க்க போனா சாதாரணமா, ஆமா சாதாரணமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா இது சாதாரணமான இடத்துல பிறந்த மகத்துவமான தேவன். அல்லேலூயா. ஆமா. 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு மரியாளுக்கா? நமக்கா? மரியாளுக்கும் யோசேப்புக்குமா? நமக்குமா? இல்லை யூதர்களுக்கா? இஸ்ரவேல் ஜனத்துக்கா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நான் சொல்றேன், யாரும் குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க. இயேசுதான் நம்முடைய பாலகன். அல்லேலூயா. சைல்டு. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பாலகன் கொடுக்கப்பட்டார். இதை விசுவாசிங்க.
இயேசு பாலகனாய் எனக்கு கொடுக்கப்பட்டார், எனக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டில் குழந்தை குட்டி பிறக்கும். அல்லேலூயா. ஏன்னா பூமியின் வம்சங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகிறது, பெருகுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆ, அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். இங்கதான் நான் வந்தேன். சொல்லுங்க. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு. அவர் வல்லமையுள்ள தேவன். நான் சொல்ற வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்ண முடியுமா? நான் விசுவாசிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். எனக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. என்ன செய்யணும்னாலும் அவரிடத்துல வல்லமை உண்டு. ஆண்டவரே, 2 குருடர்கள் வந்தாங்க. அவர்கிட்ட வந்தாங்க. என்னப்பா வந்திருக்கீங்கன்ன உடனே, ஆண்டவரே எங்களுக்கு பார்வை வேணும், பார்வை வேணும். ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. என்ன கேட்குறாரு? இதை செய்ய நீ எதிர்பார்த்து வந்திருக்கில்ல அந்த நன்மையை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. தாயி ஸ்தோத்திரம், உன்னை குறித்த தீர்க்க தரிசனம் வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அதை கவனி. அல்லேலூயா. நீ என்ன ஒரு காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல அதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியமே எதுவும் கிடையாது. அவர் எனக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, சிமியோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அல்லேலூயா. ஆமா, சிமியோன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஆமென், பரிசுத்த ஆவியானவர் சிமியோனிடத்துல பேசுகிறார். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில இருந்தான். எருசலேமில் சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். கதை சொல்றேன் கேட்க. அல்லேலூயா. யார் இருந்தா? சிமியோன் இருந்தான். அப்புறம் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும். என்ன பக்தி? ஆமா, தேவ பக்தி உள்ள மனுஷன். அல்லேலூயா. எப்படி மனுஷன்? நாம அல்லேலூயா. நான் இப்ப என்ன சொன்னேனே சிலருக்கு தெரியாது. சிலர் தெரியும், சிலர் தெரியாது. அல்லேலூயா. ஏதோ காதோரமா கேட்டேன். காதோரமா கேட்கறது காதுக்கு போகாது, உள்ள போகாது. மனசை திறந்து கேட்டா தான் உள்ள போகும். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட ஆளு? நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும். இது பெருசு இல்ல, இது பெருசு இல்ல. அடுத்து ஒரு விஷயம் பாருங்க. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அல்லேலூயா. ஒரு இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆறுதல் உண்டாகும்படி அவன் காத்திருந்தான். அப்ப அவன் காலம் வரைக்கும் ஆறுதல் வரவில்லை. அல்லேலூயா. சிமியோனுடைய காலம் வரைக்கும் ஆறுதல் என்பது வரவில்லை. அந்த ஆறுதல் மேசியா என்கிற அந்த கிறிஸ்துவானவர் வரும்போதுதான் ஆறுதல் உண்டாகும். அல்லேலூயா. அதற்காக ஆறுதல் வர காத்திருந்தவனாய், அல்லேலூயா, இருந்தா. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். யார் மேல? யார் மேல? சிமியோன் மேல யார் இருந்தா? அது என்ன பெருசு? ஸ்தோத்திரம். அதான் இருக்கலே பெருசு. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் அவன்கிட்ட ஒரு காரியம் சொல்லியிருந்தார். எப்படி சொல்லியிருந்தார் தெரியுமா?
கர்த்தருடைய கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, நீ உன் கண்களினாலே காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று. என்ன செய்ய மாட்ட? மரணம் அடைய மறிக்க மாட்ட. உனக்கு நான் காட்டிட்டு தான். அல்லேலூயா. ஆமா, நீ அப்படிலாம் சாக முடியாது. நான் உனக்கு ஒரு ஆறுதலை காட்டுவேன். அல்லேலூயா. நீ ஆறுதல் வர காத்திருந்தாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி. அந்த ஆறுதல் கிறிஸ்து இயேசுவினாலே உனக்கு இப்பொழுது உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு இந்த ஆறுதலின் தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆமென். அவரை நீ பார்ப்ப. அல்லேலூயா. உனக்கு இந்த ஜனத்தின் மேல ஒரு மீட்பு வரணும், ஆறுதல் வரணும்னு ரொம்ப காத்துட்டு இருந்தான். அது இல்லைன்னா நான் எப்படி ஆண்டவரே நான் வரேன், அது இல்லைன்னா நான் மறிச்சு நான் வாழ்க்கை ஆறுதல் இல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு ஒன்று ஆவியானவர் சொல்கிறாரு. இல்லை, நீ காண்பாய். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி உனக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் சொல்கிறாரு. ஆமாம், இயேசு பூமியில் இருக்கும்போது சொன்னார். ஆமாம், அந்த தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வரும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற சிலர் அதை காண்பார்கள், சிலர் மறைச்சு போவாங்க. ஆனால் இங்கே என்ன செய்வாங்க? அந்த தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் அவங்க மரணத்தை பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் வந்துட்டாரு. நீங்கள் மரணத்தையோ அல்லது மரணத்துக்கு ஏதுவானவைகளையோ நீங்கள் சந்திப்பதில்லை. இந்த திருச்சபை சந்திப்பதில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் மரணத்தின் வல்லமைகள் அற்று போகிறது. ஹல்லேலூயா. ஆறுதல் வந்தாச்சு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு வந்தாச்சு. ஆமா. அப்ப ஆவியானவர் சொன்னார், நீ தேவாலயத்துக்கு போ. சிமியோன், நீ காத்திருந்த அந்த ஆறுதலை நீ பார்க்கணும். தேவாலயத்துக்கு போ. அல்லேலூயா. தேவாலயத்துக்கு வந்தாச்சா? சொல்லுங்க, வந்துட்டீங்களா? தேவாலயத்தில் இருக்கீங்களா? அல்லேலூயா. இருக்கும். அவர் உள்ள வந்த போது அல்லேலூயா வந்திருந்தா, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு 27 வாசித்திருமா, அவன் ஆவியின் ஏவுதலினால் ஆவியானவர் சொல்லி தேவாலயத்துக்கு வந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக, இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகிறார்கள். என்ட்ரி ஆகுறாங்க. யார் 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 என்ட்ரி ஆகுறார்? சொல்லுங்க. யோசேப்பு, மரியாள் இரட்சணிய கொம்பை கைகளில் ஏந்தி கொண்டு தேவாலயத்திற்குள்ள வர்றாங்க. அவங்களுக்கு தெரியாது, தேவாலயத்திலும் பெரியவர் தேவாலயத்திற்கு வருகிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்திலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உள்ள வர்றார். இவர் உடனே ஆவியான இந்த பிள்ளை தான். ஹல்லேலூயா. சொன்ன உடனே போய் கைகள் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு ஹல்லேலூயா. ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாருங்க, இயேசுன்னு நினைச்ச உடனே உன் இருதயம் ஸ்தோத்திரத்துக்குள்ள போயிடணும். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போதே ஸ்தோத்திரம் பின்னாடியே முந்திக் கொண்டு வர வேண்டும். அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமா, தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி நீர் எனக்கு சொன்னீரே, நீர் கிறிஸ்துவை காணும் முன்னாக நீ மரணம்னா அல்லேலூயா என்னிடத்தில் வா அப்படின்னு அவனை பொறுத்தவரை இல்லை. அல்லேலூயா. இப்போது உமது அடியானை
உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். சமாதானத்தோட போக விடுகிறீர். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க யாராவது நானும் சமாதானத்தோட போய் தொலைய போறேன்னு யாரும் அப்படி சொல்லாதீங்க. அது தெய்வ சித்தம் இப்போ இல்லை. அல்லேலூயா. விளங்குதா? ஆமா, சில பக்திமான்களுக்கு ஆமா போயிட்டா வாயிலிருந்து வந்த மாதிரி வந்துடாம. அல்லேலூயா. நீங்க போறதுக்கு இல்லை, நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, அந்த சிமியோன் என்கிற தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, அல்லேலூயா, போக விடுகிறீர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். யாருக்கு சொல்லுங்க? நமக்கு, புறஜாதிகளாகிய நமக்கு பிரகாசிக்கிற ஒளி. சத்தத்தையே காணும். ஆமேன்னு பக்கத்துல சொல்லுங்க. வாயு கொண்டாந்துருக்கியா? அல்லேலூயா. போட்ட ட்ரெஸ்ல மயங்கிட்டியா? ஆமா, பொம்பளைகளுக்கு இப்போ ட்ரெஸ்ஸை போட்டாச்சுன்னா கண்ணு வேற எங்கேயும் போவாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா இருதயம் திறந்திருக்கா அப்படின்னா வாய் திறந்திருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அவர் கைகளை ஏந்தி கொண்டு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. முத அவர் சொல்ற இஸ்ரவேலுக்கு ஆறுதலா, ரெண்டாவது என்னவா? புறஜாதிகளாகிய நமக்கு அவர் பிரகாசமான ஒரு ஒளி. இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை நீ இருளிலே போயிருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நீ அடுத்து போக வேண்டிய வழி உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இருட்டா இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுடைய வழி பிரகாசிக்கிறது. நீங்கள் போகும் இடத்தில் இருக்கிற மேன்மையை உங்கள் கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. இதை விசுவாசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கங்க. அல்லேலூயா. பிரசங்கம் எடுக்காதீங்க. கர்த்தர் நம்மோட பேசுறார். நான் பெரிய ஒரு பிரகாசத்தை காணப்போகிறேன். அல்லேலூயா. ஆமா, நான் இந்த பூமியில சில டீலிங்லாம் வச்சிருக்கேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எனக்குன்னு சில டீலிங் இருக்கு. என்ன இருக்குது? டீலிங் இருக்கு. வாங்குவேன், விற்பேன், கட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இதை செய்யணுமே, இது நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என்கிட்ட ஒரு பிளானு இருக்குது. ஆபிரகாமின் தேவன் என்னை ஆசீர்வதிக்க சில எல்லைகளுக்குள்ளே கொண்டு போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க இனிமே. சொல்லுங்க இனிமே. எனக்கு தெரியும் இந்த வார்த்தை வந்துருச்சு, என் காரியம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் பிரசங்கத்துக்கு சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்றாரு. இன்றைக்கு அந்த ஒளி உன் மேல வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒளி உன் மேல வந்தது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிரகாசமான அந்த ஒளி உன் மேல வந்ததுன்னா உனக்கு ஒரு கனம் உண்டாக போகிறது, உனக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. நல்ல கைகளை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையில ஏந்திட்டான். ஹல்லேலூயா. ஆமா. இன்னும் சொல்றேன் பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி உம்முடைய ஜனமாகிய. இரண்டாவதாக அல்லேலூயா, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக. யாருக்கெல்லாம்? சகல இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக ஆயத்தம். உங்களுக்கு ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கிறாரு. ஆயத்தம் ஆயிடுச்சான். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய இரட்சணியத்தை. ஆமென். இங்கிலீஷ்ல எப்படி போடுறது தெரியுமா? அந்த இரட்சணியன்னா க்ளோரி. அல்லேலூயா. க்ளோரினா ஆமா, ஈக்குவல் இல்லாத ஒரு மகிமை, உயர்வு, புத்துக்கெட்டாத ஒரு மேன்மை. அல்லேலூயா. ஆமா, மனுஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறபடி அல்ல,
இது தெய்வத்தின் மேலே தான் இந்த க்ளோரி வரணும். அந்த க்ளோரி இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? கேட்டு சும்மா போகிறீங்களா? ஒரு க்ளோரி, நான் சொல்றேன், க்ளோரி உங்க மேல அல்லேலூயா வருகிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்களுடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின அந்த ரட்சண்யத்தை. அல்லேலூயா. இங்கிலீஷில் அடுத்த இன்னும் கொஞ்சம் கூட்டுமா, அடுத்த வருஷத்தை கொண்டு போய் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், சரி, ஓகே. அந்த ரட்சண்யத்தை சொல்லுங்க. ரட்சண்யத்தை நல்லா சொல்லுங்க. இருக்கீங்கல்ல? சும்மா இராதிக்காதையா. நல்ல வசனத்தோட சேர்ந்து என்ன வசனம் வருதோ அதுல ஆத்மாவை கனெக்ட் பண்ணுங்க ஐயா. அல்லேலூயா. அந்த ரட்சண்யத்தை என்ன கண்டது? அவர் சொல்றாரு, உன் கண்ணு அதை பார்க்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு நல்ல நாள். அல்லேலூயா. நல்லவைகளை பேசுவோம், நல்லவைகளை பகிர்ந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அந்த ரட்சண்யத்தை உன் கண்ணு பார்க்குதா? அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஜெயம் பெறுகிறதை பார்க்கிறதா? அல்லேலூயா. உன் தொழில் சிறந்து விளங்குகிறத நீங்கள் பார்க்க முடிகிறதா? அல்ல, உன் விசுவாசம் இன்னும் பெருசாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சாதாரணமா ஒரு லெவல்ல இருக்கிறதுக்கு தேவன் சொல்லல. அல்லேலூயா. ஒரு மகிமை, ஒரு ஒளி உன் மேல பிரகாசிக்கும்படியாக. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் இருதயத்துல அப்படி ஒரு ஒளி பிரகாசித்தா நீ பாக்கியவதி, நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னதை செய்வார், எழுதினதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? உன்னை லைட்டன் பண்றதுக்கு, உன்னை பிரகாசிக்க செய்வதற்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நான் இயேசுவை பற்றி தியானிக்கிறேன், இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறேன். அவர் எனது பிரகாசம். அப்படியே சொல்லுங்க, இயேசு என்னுடைய பிரகாசம். அல்லேலூயா. எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவர் பிரகாசமாய் இருக்கிறார். அவர் பிரகாசம்னு சொல்லல, உனக்கு அவர் பிரகாசம். அல்லேலூயா. அவர் தனக்குத்தானே பிரகாசம் உள்ளவர் தான். ஆனா இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை, நான் சொல்றேன், எந்த சோர்ஸும் இல்லையா பிரகாசம் வர்றதுக்கு. ஆனால் இயேசு அதான் நம்ம சோர்ஸ். அல்லேலூயா. இயேசு அவருடைய நாமந்தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. அவருடைய நாமம் சுகமாக்குதா? அல்லேலூயா. அவருடைய நாமம் பிசாசுகளை துரத்துதா? அவருடைய நாமம் உன்னை ஜெயிக்க வைக்குமா? அல்லேலூயா. அந்த நாமம், வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு. எப்படி எப்படி எப்படி? மனுஷன்னு சொல்லியிருக்கேன், பொம்பளைன்னு சொல்லியிருக்கா. சிலர் இருக்கிற இருப்பை பார்த்தா மனுஷன்னு சொல்லியிருக்கேன், அந்த அந்த பையனையா இருக்கும். அல்லேலூயா. அப்படியா? அப்படி இல்லை. எந்த மனுஷனைன்னா காமனா அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இன்னைக்கு சொல்லுங்க, நான் பிரகாசிப்பது உறுதி. நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் பிரகாசிப்பது உறுதி. இனி என் வாழ்க்கை இருளாய் அல்ல, பயத்தோடு அல்ல, கவலையோடு இல்லை, பிரகாசத்தோட சமாதானத்தோட இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி, உன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாதுதான். ஆனால் வார்த்தை உள்ள வந்தா அது ஒரு படம் காட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த மேப்பை போட்டு காமிக்கும். நீ அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா.
உன் மனக்கண்ணுக்குள்ள இன்றைக்கு கர்த்தர் சொன்னபடி ஒரு பிரகாசம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. வீட்டுக்கு போயில்ல, இங்க இந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோனை ஏவுகிறதை போல எனக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுக்கிறாரு. என் ஜனங்களை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. என் ஜனங்க முன்போல இருக்க மாட்டாங்க, அவர்கள் எனக்கு மகிமையாய் இருப்பார்கள். கையை யாரும் ப்ளீஸ் தட்டிடாதீங்க. நெகட்டிவா பேச விடாதீங்க என்ன. அதனால எல்லாம் ஆமேன்னு சொல்லி கையை தட்டி வசனத்தை வரவேற்கணும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, வசனத்தை அப்படியே வாங்கிரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீ வாங்கு. எல்லாரும் வாங்குங்க. ஆமா, சகலத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ஆமென். வசனம்தான் எல்லாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுல தான் இருக்கு. இந்த விஷயம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்குதான். ஹல்லேலூயா. அவங்க அம்மாவும் அப்பாவும் இயேசுவை பற்றி சொன்ன காரியத்தை என்ன செய்யல? அடுத்த வசனம் போடுமா. இயேசுவை பற்றிய அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஏன் அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. அவங்களுக்கே அது விளங்கல. சிமியோன் வந்து சொன்ன பிறகுதான், இல்லை இது ஏதோ ஒரு பெரிய மகிமையான காரியத்தை தேவன் நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், உன் குடும்பத்திலிருந்து உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு மகிமையான காரியம் சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. ரிசீவ் பண்ணிக்காங்க பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தில். அல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை நான் கேள்விப்படலை. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு. என்னை பிரகாசி. சிலருக்கு எப்படின்னா, சிலரை இன்னும் கட்டுக்குள்ள போட்டு பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கான். சிலரை ஆமா கட்டுக்களை போட்டு நல்ல கட்டி. அல்லேலூயா. ஆனால் அந்த பிரகாசம் வரும்போது கட்டெல்லாம் அத்துக்கிட்டு ஓடிடும். அல்லேலூயா. இந்த பிரகாசம் உள்ள வரும்போது, இந்த ரட்சண்யம் உள்ள வரும்போது, அல்லேலூயா. சிலருக்கு தெரியல, இல்லையே என் வாழ்க்கையில இது போனா தானே அது வரும். இல்லை, அது வரும், ஓ மைனஸ் பாயிண்ட் எல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆவி உள்ள வந்தா அல்லேலூயா கட்டுகளும் அவிழ்க்கப்படும், பெரிய விடுதலையும் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, அந்த அந்த மனுஷன் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தான் சிமியோன். அல்லேலூயா. ஏதோ கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு போயிடலான்னு பார்த்து வந்தீங்களோ. அல்லேலூயா. புதுசா சேலை கட்டுறதுக்கு ஒரு நாள் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னதான் நடந்தாலும் அமைதி பூங்காவா சிலர். அமைதி. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வேணுமா? நீங்கள் பிரகாசிக்கப்பட போகிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, ஆமாவா? அல்லேலூயா. ரட்சண்ய கொம்ப அவர் அனுப்பிட்டாரு. கையில வாங்கி, ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இன்னைக்கு தான் அல்லேலூயா உன் கையில் அந்த ரட்சண்யம் வருகிறது. இயேசுவானவர் உன் குடும்பத்தில், உன் கர்ப்பத்தில், உன் தொழிலில், உன் பிள்ளைகளுக்குள்ள, அல்லேலூயா உன் வீட்டுக்குள்ள அந்த ரட்சண்யம் உண்டாகிறது. உன் ஜீவனுக்குள்ள, உன் சரீரத்திற்குள்ள, உன் எலும்புகளுக்குள்ள அந்த ரட்சண்யம் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணப் போகிறீர்கள். உங்களை அதிசயங்களை காணச் செய்யவே அதிசயமானவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமெனா? ஆமா. இனி உன் துயரம்
துயரம் நீ என்ன செய்ய மாட்ட, துயரத்தை அனுபவிக்க மாட்ட. அல்லேலூயா. ஆமாம், இயேசு இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். ஆமென். சின்ன பிள்ளைங்க நான் இருக்கேன், எனக்கு என்ன செய்வார்? உனக்கு தான் முதல் செய்வார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். என் மனசில் நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய மங்களகரமான சுப காரியங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறுகிறது போக போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், யோசேப்பினுடைய சிறைச்சாலை ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டதோ அதை போல இதுவரைக்கும் ஒரு வஸ்திரம் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இனி உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு ராஜரீகமான ஸ்டேட்டஸுக்குள்ள தேவ மகிமைக்கு ஏற்ற பிரகாரம் உங்களுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசு அதற்கு ஆதாரமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. துதிக்கும் கரத்திற்கும் பாத்திரர். ஆமாம், ஆதாரம் அவர்தான் ஆதாரம். ஸ்தோத்திரம். அவரை தியானிக்கிற தியானம் என்னவா இருக்கும்? ஒரு கரண்டி சீனி கொடுக்கும். நம்ம இனிதான் இனிப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன இனிதான் இருக்கும் தெரியுமா? ஓ எல்லைகளுக்குள்ள சமாதானம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவர் சமாதான காரணர், இவர் சமாதான பிரபு. இன்னைக்கு நான் உங்களுக்கு பொதுவாக கேட்குறேன், சிம்பிளாக கேட்குறேன். புதுசாக ட்ரெஸ் கொடுத்தனா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? அல்லேலூயா. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா ஐயா? ஒரு சிலர் சொல்கிறாங்க, சந்தோஷம்தான் வீட்டில் ஒருத்தும் போது, அப்புறம் சர்ச்சுக்கு வரும்போது அந்த அவன் அதை விட நல்ல கலரா. சோத்திரம். உன் கண்ணு கத்தரை பார்க்க சொன்னா கண்ட கலரை பார்த்துட்டு தெரியக்கூடாது. அல்லேலூயா. யாரை பாரு? உன்னை உடுத்துவிக்கிறவர் தான். முதவே சொன்னேன், சாலமோனை காட்டிலும் மிகவும் அதிகமாய் உடுத்துவிக்கிற ஒரு தேவன். அவர் ஜவுளி கடையா வச்சிருக்காரு. உன்னை நெதம் உடுத்துறதுக்கு ஜவுளி கடை இல்லை. அல்லேலூயா. அவர் பூமியின் வம்சங்களை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, பூமியின் வம்சங்களை குடும்பம் குடும்பமா ஆசீர்வதிக்கிறவர். நல்ல சத்தமா வாயத்தனம் சொல்லுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ரட்சணிய கொம்பு. அல்லேலூயா. இயேசு. இயேசு. ஆமா, இனிமே உன்னை கொண்டு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை தான். அல்லேலூயா. இனி உன்னை கொண்டு இந்த பூமியில ஒரு சமாதானம் தான். அல்லேலூயா. நீ தான் சமாதானம். சொல்லுங்க, நான் தான் தேவ சமாதானம். அல்லேலூயா. ஆமா. ஏன்? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இதுவரைக்கும் ஒருவேளை இயேசு உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஆமா, கடமுடான்னு வெடிச்சிருக்கலாம். புருன்னு பக்கத்துல இருக்கிறால கட்டிச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த ரட்சணியத்தை உங்க கண்ணு பார்த்துருச்சா? பார்த்துருச்சா ஐயா? உள்ளதான் அவர் இருக்காரு ஐயா. அல்லேலூயா. இனிமே அங்க என்ன இருக்காது? சமாதான நதியை போல பெருகுமே தவிர, சொல்லுங்க, கடார் குடார்னு ஆமா கடிச்சு கொதற ஓநாய்கள் எல்லாம் வெளியே ஓடிரும். ஹலோ. அல்லேலூயா. இந்த இயேசு வந்தாச்சு, இனி சண்டை போடவே தெரியாது. சொல்லுங்க, சண்டை போடவே. ஆமாம், நாங்கள் சின்ன வயசுல ஆமாம் சண்டே கிளாஸ்ல பாட்டு பாடிருக்கோம். இயேசு வந்த வீட்டில் என்ன இல்லை? இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. நீங்க பாட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஆனா உங்களை பாடாம விடவே மாட்டேன், பாட வைக்கவும் தெரியும். எல்லாம் சேர்ந்து சொல்லணும். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. அல்லேலூயா. சங்கு ஊதிட்டான். ஸ்தோத்திரம். சண்டைக்கு சங்கு ஊதியாச்சு. அல்லேலூயா. ஆமா, இயேசுநாதர் அவர் சமாதான பிரபு. சொல்லுங்க, நான் ரட்சணியத்தை பார்த்துட்டேன், என் கையில தான் இருக்கு. சொல்லுங்க, ரட்சணியம் இப்போ என் கையில தான் இருக்கு. என் கைக்கு வந்துருச்சு ரட்சணியம். இனி என்கிட்ட இருந்து ரட்சணியம் தான் அடுத்தவங்களுக்கு போகுமே சொல்லிய. அல்லேலூயா. வேற தீங்கு செய்யும் ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து போகாது. சொல்லுங்க, தீங்கு செய்யற வார்த்தை போகாது. ஆமே. அவர் எத்தனை ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நான் சொல்றேன், சின்ன சின்னதா தான் இருக்கு, ஆனாலும் நம்ம விசுவாசம் சின்னது. சிறு சிறு காரியங்கள்ல எத்தனை பேருக்கு ஜீவனை அவர் காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜீவனை உயிரோட காப்பாற்றணும். இயேசு காப்பாற்றினார். நீ வாட்டில் பாஸ்டர் போஸ்டர் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் போஸ்டர் கிழிச்சு துறை போட்டு உன் ஜீவனை காப்பாற்றினவர். அல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு சாட்சி இங்கே கொண்டாந்து வர குறிக்க போறேன். அல்லேலூயா. ஆமா, யாருக்கெல்லாம் தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள், சொல்லுங்க, கிறிஸ்மஸ் சனிக்கிழமை. கிறிஸ்மஸ் என்னைக்கு? சனிக்கிழமை. ஆமா, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஸ்தோத்திரம். எனக்கு பெரிய போராட்டம். சரி, அன்னைக்கு செய்தி இருதுனா ஜப்பா கொடுக்குறாரு. நான் உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பலன், நம்ம ஜனம் இதை விசுவாசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த முடிகிற டைமுக்கு இங்கே வர்றேன். அன்றைய வரைக்கும் ஃபுல் ரெஸ்ட்டு, நல்லா தான் உள்ள இருந்தேன். ஆமாம், இங்கே வந்து நான் எவ்வளோ பேர் விசுவாசிக்க இன்னும் மண்டைக்குள்ளே ஓடுது. எத்தனை பேர் அப்பா சொன்ன காரியங்களை தேவன் சொன்னார்னு விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் கேட்டவுடனே எல்லாரும் விசுவாசிக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, திடீர்னு ஒரு கொலாப்ஸ் ஆகுது உள்ள. ஸ்தோத்திரம். ஏதோ சம்திங் ராங் அப்படின்ன உடனே சரி, அதுக்குள்ளே ஆசீர்வாத வார்த்தையை சொல்லிடணும் ஜனத்துக்கு. ஆமாம், ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிடணுன்ட்டு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆமாம், அதை எந்த அளவுக்கு சொல்லி முடித்தேன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். முடித்த பிறகு நான் நினைஞ்சிட்டேன், அவ்வளோதான், விழுந்துட்டேன். நான் விழுந்தது தெரியாது, ஏதோ ஒன்று விழுகிற மாதிரி தெரிஞ்சது, அவ்வளோதான். அல்லேலூயா. நான் அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. மோசே அவர் இங்கே இருந்தார். அல்லேலூயா. நான் மோசைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. வசந்தா இங்கே இருந்தாங்க. ஸ்தோத்திரம். வசந்தா வீட்டுக்காரர் இருந்தார். அப்போ ஊருக்கு போக வேண்டியது, கிறிஸ்மஸ்க்காக வந்தவர் இருக்கிறாங்க. உடனே நெஞ்ச ஒரு அமுக்கு புஷ் பண்ணுவாங்க தெரியுமா, உயிரை திரும்ப கொண்டு வர்றதுக்கு. அமுக்கி மோசே வாயில் ஊதி, நான் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் நினைவு வந்துருச்சு.
ஆமாம், புல்பீட்லேருந்து எனக்கு ரெண்டு கையை பிடிச்சி 2 காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. காரில் உட்காந்தோடனே எனக்கு நார்மலாக ஆயிடுச்சு. அல்லேலூயா, நார்மலாகிடுச்சு. ஏன்னா நம்முடைய ஜனம் ஜெபிக்குது. நான் சொல்கிறேன், ஒருத்தருடைய ஜெபமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற காரியமும் ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கள். ஆமாம், தாங்குங்க. ஆமென். நான் இன்னைக்கு இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலும், அல்லேலூயா, விசுவாச பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலும், அல்லேலூயா, உங்களுடைய உதவினால். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அப்புறம் நான் சரியாயிட்டேன், வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 hour தான். அங்கே ஒரே பாட்டு திருப்பமாக இருக்குது, இங்கே ஜெபம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஒரு ஆளை விட்டு சொல்ல விட்டு எல்லாம் நல்லா இருக்கிறோன்னு சொல்லுங்கள். நானே பேசி ரொம்ப நல்லா இருக்கிறேன், எல்லோரும் சாப்பிடுங்க. ஆமாம், சாப்பிடணும்ல, சாப்பிட மாட்டேங்காங்க. ஆமாம், என் ஜீவனை இந்த இடத்துல தேவன் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்படி எனக்கு ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுகிற சாட்சி இருந்தால் நீங்கள் முன்னாடி வாங்க, இங்கே வாங்க. அவங்கள என்ன செய்யட்டும், கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்திரம். மைக் இருக்காமா பக்கத்தில்? ஐயா, உங்களுக்கு ஜீவனை கொடுத்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும். ரைட். தேவனாய கர்த்தருக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம். என் மனைவி ரொம்ப திடீர்னு கால்கை வராமல் ரொம்ப சிரமப்பட்டு மழை வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன். அங்கே ஆஸ்பத்திரியில் வச்சு எல்லாம் பார்த்தா உடம்புல ஒன்றுமே இல்லை, நல்லாத்தான் இருக்குங்கிறாங்க டாக்டர். போட்டாட்டு பார்த்து முடிஞ்சிட்டு பார்த்தா உடனே கொண்டு போகணும் வீட்டுக்கு, செத்தா நான் அங்கே போய் தான் சாவேன் அப்படின்னா. நீ எங்கேயும் சாக மாட்டோமா, ஐயாவிட்ட போகணும் சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணாருமா அப்படின்னு. சரின்னு சொல்லி ஐயாவிட்ட சொல்லி போட்டு விட்டேன். அங்கேருந்து அவன் வேலைக்கு போயிட்டான். மருமகளும் போட்டி போட்டுட்டு கவனிக்க மாட்டாங்க. பார்த்தேன், வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லி தூக்கிட்டு வந்தேன். வந்து ஏற்றி விட்டுட்டு பார்த்தேன், இறக்க முடியாது தூக்க முடியும். நான் ஒத்தையில் நம்ம பஸ்ஸில் ஏற்றி விட்டு ஓடி போயிட்டாங்க மானும் பேரனும். ஐயாவிட்ட போன் விட்டேன், நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த தேதிக்கு வந்து அண்ணா சொல்லி, ஐயா என்ன செய்றீங்கன்னாரு. ஐயா நைட்டு போன் ஓட்டேன், அம்மா எடுத்தாங்க. ஐயா உறங்குறாருன்னு சொல்லுங்கம்மா, நான் காலையில் போடுறேம்மா அப்படின்னேன். எங்கே இருக்குங்கன்னா இந்த மாதிரிம்மா அப்படின்னேன். கடைசியில் பஸ்ஸில் ஏறி வரும்போது 5 மணிக்கெல்லாம் போன் ஓட்டு ஐயாக்கிட்ட பார்த்து, இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தயவு பண்ணுங்க. என்ன செய்யணும்னாரு. கூட வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டு வீட்டில் இறக்கி விட்டு ரொம்ப புண்ணியம்னு. உடனே நடுவில் போன் வைக்கார் ஐயா, சும்மா சொல்லக்கூடாது. சரி, நாங்க என்ன செஞ்சிட்டோம், பஸ்ல இருந்து இறக்கிட்டோம். பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விடவும் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வெளியே யூரின் போயிட்டு வரேன். தரையில் இறங்கி படுத்துக்கிட்டான். ஆண்டவருக்கு ஜெபம்ட்டாருன்னு சொல்லி ஐயாவே ஜெபம். ஐயா நல்லா இருக்கணும், கூட தம்பி நல்லா இருக்கணும், எனக்கு பெத்த உள்ள 3 பேர் இருந்து எனக்கு உதவி இல்லையா, ஐயா இல்லை அவர் பாசிட்டிவ் அவர் தான் ஏசு அப்படின்ட்டு அழுகுறான். சரிம்மா, அவர் சொன்னான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் தான் அவர் அப்படின்னு சந்தோஷப்பட்டு மனப்பூர்வமாக எனக்கு சந்தோஷமாயிருச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணி தேவையானபடி ஜரிக்கு வரணும். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இருங்க, அடுத்து வாங்க, சீக்கிரம் சாட்சி சொல்றதுக்கு டக்குன்னு ஓடியாந்துடணும். முன்னாடி வாங்க, மைக்க கொடு. ஆமா, 2 பேர் வாங்க முன்னாடி. இதுலயாவது சேர்ந்து வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்பா போட்டா எடுப்பா, எடுங்க எல்லாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிருங்கிருந்து வரணும்னு சொன்னாப்புல. சொல்லிட்டு வாயில் சீனி போட்டு போய் படுத்துட்டாப்புல. நான் இங்கே வேலையை அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது, நான் முடிச்சுட்டு போனேன். குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு முடங்கிட்டு சுருண்டு போய் கிடந்தாப்புல. என்றைக்குமே அப்படி படுத்ததே கிடையாது.
சரி என்னன்ட்டு அப்பாவோட போய் ஊசி ஓட சொல்லுவோம் அப்படின்ட்டு உசுப்புனேன். என்னையால் முடியாதுன்னு தாப்புல. சரி அப்போ வசந்தாட்ட வந்து ஆட்டோவுக்கு ஃபோன் போட சொல்லுவோன்ட்டு வந்தேன். வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, பேசிட்டு போகிறோம், எல்லாரும் போகிறோம். அங்கே மொத்தம் ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால். அதுக்கப்புறம் தூக்கி என் காலில் சாத்தி வச்சுருக்கேன். அப்பா, ரத்தனம்மா, தேவி எல்லாம் வந்துட்டாங்க. வந்து தைலத்தை வச்சு தேய்ச்சி விட்றாங்க. அம்மா தேய்ச்சி விடுது, எல்லாமே தேய்ச்சி விட்றாங்க. வசந்தா எல்லாம் கையை பிடிச்சி பார்க்குறா. அவ ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நெஞ்சில் குத்துனதுக்கப்புறம் தான் மறுபடியும் உஷாரே வந்துச்சு. அது வரைக்கும் மருகா ஜீவனை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆமே, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க, இருங்க இருங்க, அவர்கிட்ட கொடுங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இப்படி வச்சுக்காங்கய்யா மைக்க. உசுருங்கிறது இல்லை, ஆனால் நாடி துடிப்பு தான் எனக்கு இருக்கு. கூடி இருக்கிறாங்க, ஆனால் தெரியுது. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. உசுருங்கிறது இல்லை, ஆனால் காலு கை எல்லாமே கூலிங்க ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. சரி, எனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு தன்மையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பம்ப் பண்ணுற போல் எனக்கு ஒரு திணறுதல் கொடுத்துக்கிடுச்சு. அப்போ தான் உஷாரே எனக்கு வந்தது. தம்ஸு, வசந்தா, தேவி இவங்க எல்லாம் என்னை ஏதோ பண்ணாங்க போல. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உஷார வருது. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஒரு முழு ஜீவன் எனக்குள்ள வந்ததை நான் அறிந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் 2 பேரையும் குடும்பமா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென்ப்பா. என்னோட அண்ணன் பையன் 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, பெட்டிலே வச்சிருந்துருக்காங்க. என் மருமக போன் போட்டு, அத்தை உங்க மருமகனுக்கு இந்த மாதிரி முடியாம ரொம்ப மோசமா இருக்கான், நீங்க வந்து செவம் பண்ணுங்க, அவருக்கு உயிர் கொடுக்க முடியா செய்யுங்க அப்படின்னு சொல்லி என் மருமகிட்ட சொல்லி அழுதுச்சு. நானும் அழுது 2 மணிக்கு நைட்டு எல்லாம் உறங்காம தூங்காம, ஆண்டவரே என்னோட மருமகனுக்கு உயிரை கொடுங்க, ஏசப்பா அவருக்கு ஜீவனை கொடுங்க, அவன் பூமியில இன்னும் ரொம்ப நாளைக்கு அவன் வாழணும், உயிரோட நடமாடணும் ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு நான் நினைச்சதெல்லாம் ஜெயமாகணும் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்குப்பான்னு சொல்லி நான் அப்பாட்ட வந்து இங்க காலை கூட்டத்துக்கு வந்து, அப்பா அந்த மாதிரி எங்க அண்ணன் மையம் ரொம்ப முடியாம மோசமா இருக்காப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி அப்ப ஜெபம் பண்ணிடுவோன்னு ஜெபம் பண்ணினாரு. அப்பா ஜெபம் பண்ணி 2 நாளையிலேயே அவனுக்கு உயிரை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஜீவனே இல்லாம நம்மளுக்கு உயிரை கொடுத்துட்டாரு ஏசப்பா சொல்லி நான் அருள்வாக்கு வார்த்தையாக எனக்கு என் மகனை என் மருமகனை என் பிள்ளையாக நான் 2 நாளா 3 நாளா எனக்கு தூக்கமே வரலப்பா. ஆண்டவர்கிட்டே நான் சொல்லி சொல்லி அழுதேன். என் மருமையை நல்லா எழுந்து இப்ப 1 மாசமா பெட்டுல இருந்தான், ஐஸ் வாட்டர்ல தான் இருந்தான், உயிரே இல்லாம கடந்த உசுரை ஆண்டவர் எழுப்பி கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு நன்றி அப்பா. இயேசுவே கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நாமத்திலே ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து இந்த நல்ல அம்மா அது நல்லா என்ன செய்யுது ஆண்டவர் படிச்சுட்டு இருக்கு. ஜோமனிக்காங்க. ஆண்டவருக்கு சோதரம்ப்பா. என் மருமையை ரொம்ப முடியாம கஷ்டப்பட வசந்தாட்ட வந்து சொல்றேன், இப்படி பண்ணு வசந்தா சோமன்னா சோமண்ணி பாஸ்டர்கிட்ட சொல்லி, எங்க அந்த வசந்தாவன் பாஸ்டர் சோமன்னாரு. சோமண்ணி அவரு 2 மீனாட்சி ஆஸ்பத்திரியில மருதையில தான் இருந்தாப்புல 2 மாசமா, ஐஸ் வாட்டர்ல இருந்தாப்புல. சரியா போச்சு. இப்ப தேவலாயி வீட்டுக்கு வந்துட்டு அவர் பாஸ்டர் அப்பாவும் வசந்தாலும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் ஜோம் பண்ணி தண்ணியா பால் தண்ணியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியாகி இப்ப தேவலாயி வீட்டுக்கு வந்து என் மருமக பேரம் திறந்துருச்சு, வண்டி வீட்டுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. பேரம் திறந்துருச்சு. ஆமென் ஆமென்.
சந்தோஷம். ஏசப்பாவுக்கும் நன்றி. அவன் நல்ல கையை தட்டி உங்ககிட்ட போய் இந்த சாட்சியை சொன்னாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாட்டு ஒண்ணு இருக்கு, கெட் ரெடி, கை தட்ட. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை, தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் என் குடும்பத்தையும் அந்த வேலையில கர்த்தர் சிறுசாட்சியா நிறுத்துறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்கள்ல கர்த்தர் எனக்கும் என்னோட கணவருக்கும் கற்பத்தின் கனியை கர்த்தர் கடந்த இந்த வருஷத்துல எனக்கு கொடுத்தாரு. எல்லாரும் என்னோட கற்பத்தின் கனிக்காகவும் என்னோட பிரசவத்துக்காகவும் நிறைய ஜெபம் பண்ணீங்க. கடந்த நவம்பர் 25 எனக்கு வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. அப்போ கடைசி வாரம் வரைக்கும் எனக்கு எந்த பெயினுமே வரலை. எல்லாருமே ரொம்ப வீட்டில் ரொம்ப ஒரு கலக்கத்தோடு தான் இருந்தோம், என்ன இன்னும் பெயின் வரலையே. ஆனால் எனக்கு செக்கப் போகும்போது எந்த ஒரு அதில் ஒரு குறைபாடுமே இல்லை, பிளட் எல்லாம் நல்லா இருக்குது, எந்த ஒரு தைராய்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாங்களும் கடைசி நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணோம். கடைசி நாள் வரை 25ஆம் தேதி வரைக்குமே எங்களுக்கு பெயின் வரல. சரி ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெயின் இன்டியூஸ் பண்ணுறோம், நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 days அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் 2 days வெயிட் பண்ணோம். எனக்கு மைல்டாக தான் பெயின் வந்துச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப பெயின் வரல. ஒரு வசனம் இருக்குல்ல, நம்ம பிரசவிக்க பண்ணுகிற தேவன் பிரசவிக்காமல் இருப்பாரோன்னு. ஆனால் அதில் வந்து வரி வந்து என்ன இருந்ததுன்னா, பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள் அப்படின்னு இருந்தது. இந்த வசனம் வந்து இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை கர்த்தர் எனக்கு தெரியும் நான் எந்த பெயினை தாங்குவேன்னு என் தேவனுக்கு தெரியும், இதுதான் என்னால் தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஸோ வந்து அதுக்கப்புறம் 2 days வரைக்கும் வெயிட் பண்ணோம். எந்த பெயினுமே வரல. 3 தடவை எனக்காக பெயின் வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் என் பெயின் வந்து குறைஞ்சதான் செய்யுது, அதிகமாக வரவே இல்லை. வீட்டில் எல்லாரும் ரொம்ப கலக்கத்தோடு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, டேட்டும் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு, குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. எனக்குள்ள ரொம்ப கலக்கம், எனக்கு நிறைய வார்த்தைகள் வந்துச்சு. ஏன் ஏசப்பா எனக்கு ஏன் பெயின் வரல, நான் அப்படிதான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஹஸ்பண்டும் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஓகே கடவுளோட சித்தம்னு ஒன்று இருக்குது, அவர் வந்து மேபி அவர் உனக்கு வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம், நீ இந்த பெயினை வந்து தாங்க முடியாம உன்னால தாங்க முடிஞ்சிருக்காது, அதனால அவர் வேற மாதிரி நீ ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வார்த்தை வந்தது, சரி ஓகே எது உங்களுடைய சித்தம் ஏசப்பா அதைப்படி நீங்க நடத்துங்க, நான் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க மாட்டேன். ஆனா என்னோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு வந்து பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுனாலும் ஆசைதான், பட் பையங்கிறது என்னோட விருப்பமா இருந்தது. ஆனா எனக்கு அடிக்கடி வந்த வார்த்தை, கர்த்தர் ஒன்று மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருவார் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் எனக்கு வந்துட்டே இருந்தது. அதுல மட்டும் எனக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தது, பயங்கரமா எனக்கு வந்து பையன்தான் பிறக்கும். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க டேட்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பொண்ணு தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. பொண்ணு பிறந்தாலும் அது தப்பு இல்லை, பட் எனக்குன்னு ஒரு ஏசப்பா இது என்னோட விருப்பம், நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு நீங்க கொடுங்க. ஏன்னா நம்ம கேட்கும்போது அவர் கொடுப்பாரு. ஸோ நான் கேட்குறேன், எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன்.
அதுக்கப்புறம் 3வது நாள் காலையில வந்து என்ன சொல்லிட்டாங்க, பெயினும் எதுவுமே வரல, இதுக்கப்புறம் வந்து சிசரின் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில கூட என்னால அது அந்த சிசரின்ங்கிற வார்த்தை என்னால ஏத்துக்கவே முடியல. இது எப்படி சாத்தியம்? உலக மக்களுக்கு இப்படி நடக்குதுன்னா, ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளை, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள அவ்வளோ அழுக வந்துட்டு தான் இருந்தது. ஆனாலும் ஏசப்பா உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணி என்னை அனுப்பிச்சாங்க. கர்த்தர் எனக்கு அந்த நாள்ல நவம்பர் 28 அன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது இது வந்து ரொம்ப எனக்கு நான் லாஸ்ட் வீக் நான் வந்து சர்ச்சுக்கு வரும்போது கடைசியா எனக்கு உறுதிப்படுத்த நான் அங்க உட்காந்துருக்கும் போது அங்க ஒரு வசனம் இருக்கு. அதுல பையன் பிக்சர் போட்டு இருக்கும். கர்த்தர் உன் சந்ததியின் மேல் உன் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் உன் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கடைசியா எனக்கு பேசின வசனம் அது. அப்பயும் எனக்கு அவர் அதுல பையன் போட்டோ தான் இருந்தது. ஸோ அப்பயும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு மகனை தரப்போகிறார் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த பிரசவிக்க போகிற அந்த வார்த்தையில அந்த முதல் வார்த்தை பிரசவ வேதனை படுமுன்னு அதை பெற்றார். உண்மையிலே எனக்கு பிரசவ வேதனை படும் முன்னாடி என் மகனை எனக்கு கையில கொடுத்துட்டாரு. அந்த பெயின்ல இருந்தும் எனக்கு சீக்கிரமா ரிலீஃப் ஆகி வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அதுக்காக எனக்கும் என்னோட மகனுக்கும் ஒரு ஜீவனை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சரி, இனி சாட்சி சொல்றவங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு தனலட்சுமிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ தலையில் கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, அவங்க நல்லா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜெபம் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி சொன்ன உடனே 2 வாரமாக சரியாக சாப்பிடல. ஆனால் இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த ஜெபம் பண்ண உடனே ஓரளவுக்கு நல்லா சரியாக போச்சு. கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். இங்கே வந்து நல்லா சாப்பிடவும் செஞ்சாங்க. ஆமென். என் ஜீவன் இருக்கும் வரை, என் நாட்கள் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். லா 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 ஆஹா உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி. ஆமாம் ஆமாம். நல்ல சேர்ல உட்காந்து வாயை திறக்காம இருக்கிறவங்க மத்தியில் அல்லேலூயா. அவர் முன்னாடி வந்து ஒரு நாளும் அவர் பாட்டு படித்ததில்லை, லாலா வேற போட்டுட்டு போயிட்டார். அல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு லாலா பாட தெரியும்? ஆரிராரோ பாட தெரியும், லாலா பாட தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மே, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறீர்கள். அப்படி எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. நீங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காண போகிறீர்கள். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்த உங்களுக்கு, அல்லேலூயா, இரட்சகரை கொண்டாட வந்த உங்களுக்கு உங்க கையில இரட்சண்யம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லவா? இயேசுவானவர் வந்தா உன் குடும்பத்துல சமாதானம். அல்லேலூயா. ஆனா அவர் வந்த நோக்கம் சமாதானம் அல்ல. முதல் பாயிண்ட், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே முதல் பாயிண்ட். அல்லேலூயா. ஆமென். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பது அப்படித்தான் இருக்கு. உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள். வம்சங்கள்னா உங்க தாத்தா பாட்டி பேரம் பூட்டம் வரைக்கும், பேரம் பேத்தி கொள்ளு பேரம் வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஆமென். அல்லேலூயா.
இந்த ஆசீர்வாதம் இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு, ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சொல்லுங்கள் ஆண்டவரே, கையை வைத்து, அம்மா இனி இந்த ஆசீர்வாதம் என் கையில் தான், என் குடும்பத்தில் தான், எங்கள் தாத்தா பாட்டி மேலே தான், என் பேரன் பேத்தி மேலே தான், என் அண்ணன் தம்பி மேலே தான். மனசார சொல்லுங்கள், அண்ணன் தம்பி மேலே தான், என் அக்கா தங்கச்சி மேலே தான், என் குடும்பம் முழுவதையும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. சந்ததி மேலே என் ஆவியை ஊற்றுவேன், சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு நம்முடைய ஆலயத்தில் வந்து இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமாம், எப்படி வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானாரோ, சொல்லுங்க, மாம்சம் ஆனாரோ, வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உன் வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்த எந்த பூட்டு திறக்கணுமோ அந்த பூட்டை திறக்கார். அல்லேலூயா. எவைகளெல்லாம் உனக்கு ஓப்பன் பண்ணி வைக்கணுமோ இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஓப்பன் ஆகுது. அல்லேலூயா. சில ஊற்றுக்கண்கள், அடைக்கப்பட்டிருந்த ஊற்றுக்கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறந்து விட்டு, இந்த ஊற்றுக்கண்கள் இனி உன் குடும்பத்தில் மட்டும் இல்லை, அது வீதி முதற்கொண்டு அந்த ஊற்றுக்கண்கள், ஊற்று தண்ணீர் பாய்ந்து செல்லும். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. நான் பார்த்துட்டேன், நான் அடைந்தாயிற்று, பரிபூர்ணமும் அடைந்து விட்டேன். நல்லா சொல்லுங்க, பரிபூர்ணம். ஆமாம், அதுக்காக தான் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்துட்டார். அல்லேலூயா. ஆமாம், அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இல்லை, நான் இன்னைக்கு அவர் வந்த அந்த அற்புத செயலை தியானிக்கும் போது ஒரு ரினிவல் என் வாழ்க்கையில், சுகம், ஆரோக்கியம், பலன், ஐஸ்வர்யம், கனம், தேவ ஞானம், தேவ சமாதானம், தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய நீதி எல்லாம் சம்பூர்ணமாக நம்மேல் வருகிறது. கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல பொறுமையாக இருந்து அநேகர் புது 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 ஆட்களை நான் பார்த்தேன் பாருங்க, அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா. கர்த்தரை அண்டி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒருவேளை அவங்க என்ன மன காரியத்தில் வந்தாங்களோ அந்த குடும்பத்தில் தேவன் இந்த கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை முன்னிட்டு அந்த அதிசயங்கள் நடந்தேறட்டும். அல்லேலூயா. ஆமாம், கைகளை உயர்த்தி புதுதாக வந்த ஜனத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ஜனத்தை கொண்டு வந்தீர். இது ஏதோ சாதாரணமாக வரலப்பா, உங்கள் தயவு, உங்கள் கிருபை, உம்முடைய சித்தம் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் உம்முடைய ஆசீர்வாத வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலுகி பெருகட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய பேர் பெருமைப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த நாட்களிலும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.